श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति श्री पौंड्रीयपुरम श्रीमदांडवन श्री श्रीनिवास महादेशिकन தற்போதைய பவுண்டரிபுரம் ஆசிரத்தோடைய ஸ்தாபகர் ஸ்தல ஸ்தாபகர் அவருடைய திருநட்சத்திரம் இன்றைய தினம் ஆடி பூராட நட்சத்திரம். ஸ்ரீ நாராயண யோகீந்திர வரதாரிய கிருபாஸ்ரயம் ரங்கேஷ பாதவினதம் ஸ்ரீனிவாச முனிம்பஜே அப்படிங்கிறது அவருடைய தனியன். ஸ்ரீ நாராயண யோகீந்திர வரதாரிய கிருபாஸ்ரயம் ரங்கேஷ பாதவினதம் ஸ்ரீனிவாச முனிம்பஜே. ஸ்ரீ நாராயண மகாதேசிகனிடம் உபய வேதாந்த கிரந்த காலக்ஷேபம் மற்றும் பரநியாசம் பிரேக்ஷமந்திர உபதேசம் சந்நியாச ஸ்வீகாரம் பெற்று கட்டம் வரதாச்சாரிய சுவாமியிடம் பஞ்சசம்ஸ்காரம் பெற்றவரும் தன்னுடைய பிரபத்தியை ஸ்ரீ ரங்கநாதனிடம் பண்ணிக்கொண்டு பிற்காலத்தில் நித்தியவாசம் ஸ்ரீரங்கத்தில் பெரிய பெருமாள் சேவையுடன் நடக்க வழி செய்து அந்த ஸ்ரீரங்கத்திலேயே அத்ரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வான்னு அந்த ஸ்ரீரங்கத்திலேயே எழுந்தள்ளியிருந்த ஸ்ரீ பவுண்டரிபுரம் ஆண்டவன் ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாதேசிகனை பக்தியுடன் தியானித்து பணிகின்றேன் அப்படிங்கிறது இந்த தனியனோட ஆச்சரியமான அர்த்தம். சுவாமி திருநட்சத்திரம் இன்றைய தினம் அவருடைய திருவடியில் புனப்பிரணம்ய அப்படின்னு ஸ்ரீ நாராயண யோகீந்திர வரதாரிய கிருபாஸ்ரயம் ரங்கேஷ பாதவினதம் ஸ்ரீனிவாச முனிம்பஜே என்று நாம் தண்டவத் பிரணாமங்களை புரியலாம். இதுக்கு சுவாமி ஸ்ரீ ரகுவீர மகாதேசிகன் அப்படின்னு பரவாக்கோட்டை பெரிய ஆண்டவனுக்கு அப்புறம் ஸ்ரீ கோபாலதேசிக மகாதேசிகனுக்கு அப்புறம் ஆசிரமத்தை நடத்தினவர் ஆச்சாரியன் ஸ்ரீ ரகுவீர மகாதேசிகன். அவருடைய பூர்வாசிரமத்தில் ராயபுரம் ஆண்டவன் ஸ்ரீ ரகுவீர மகாதேசிகன் அவருடைய பூர்வாசிரமத்தில் நடாதூர் வித்வான் டி ராஜகோபாலன் அப்படின்னு ஹரிநகர் டெல்லியிலேருந்து வந்து இங்கே ஆசிரமத்தில் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தவர். பரவாக்கோட்டை ஆண்டவன் ஸ்ரீ கோபாலதேசிக மகாதேசிகனிடம் காலக்ஷேபம் பண்ணி அவர் எழுதின ஒரு ஆச்சரியமான கட்டுரை அடியன் காத்தால் சேவித்தேன். ஸ்ரீ பவுண்டரிபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாதேசிகனுடைய திவ்ய வைபவத்தை பற்றியது. அதை அடியன் இங்கே ஷேர் பண்ணிக்கலான்னு சுவாமி ஸ்ரீ பவுண்டரிபுரம் ஸ்ரீமத் ஆண்டவனுடைய திரு அவதாரம் ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் சேத்தனர்களை உஜ்ஜீவிப்பதற்காக தன் சங்கல்பத்தால் வியாசர் வால்மீகி போன்ற ரிஷிகளிடம் அனுப்பிரவேசித்து அவதாரம் செய்தது போல ஸ்ரீ பாஷ்யம் போன்ற கிரந்த காலக்ஷேபங்களால் ஸ்ரீமத் ராமானுஜ சித்தாந்தத்தை புனருத்தாரணம் பண்ணுவதற்காக ஞான வைராக்கிய அனுஷ்டானத்தால் சேத்தனர்களிடையே ஒரு புத்துணர்ச்சியை உண்டாக்குவதற்காக ஸ்ரீமத் பாகவதத்தில் சொன்ன மாதிரி ஸ்ரீ சுகபிரம்மம் சொன்ன மாதிரி கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பராயண क्वचित् क्वचित् महाभाग द्रमिडेश्च भूरिशः ताम्रपर्णी नदी यात्रा कृतमाला पयस्विनी कावेरी च महाभागा प्रतीची च महानदी அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறபடி தமிழ்நாட்டில் ஒப்பிலியப்பன் சன்னதி அருகில் பவுண்டரிபுரம் என்ற ஸ்ரீ கிராமத்தில் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ ஸ்ரீனிவாச தேசிகனுக்குள் ஒரு அனுப்பிரவிஷ்ய அவதாரம் பகவான் செய்தானோ என்றபடி சௌமிய ஆண்டு ஆடி மாதம் திருப்பூராட நட்சத்திரத்தில் 26 ஆகஸ்ட் 1847 இன்றைக்கி 27 நேற்றைய தினம் 26 சிங்கப்பெருமாள் ஐயங்கார்
செங்கமலத்தம்மாள் தம்பதியருக்கு 7வது திருக்குமாரராக அவதரித்தார். சிங்கம் பெருமாள் ஐயங்கார் செங்கமலத்தம்மாள் தம்பதியருக்கு. அவர் தந்தையே பரமைகாந்தி. இவருடைய சிறிய தகப்பனாருக்கு சந்ததி இல்லாததால் இவரை சிறிய தகப்பனார் ஸ்வீகாரம் செய்து கொண்டார். ஜாதகர்ம நாமகரண உபநயன வித்யாபியாசங்கள் சாஸ்திர முறைப்படி ஜாதகர்மாக்களை பெற்றோர் நடத்தினர். சிங்கம் ரங்காச்சாரியார் என்று திருநாமமிட்டு அன்பாக அழைத்தனர். உபநயனம் பிராமண சாஷ்டமே என்றபடி கர்ப்பாஷ்டமத்தில் உபநயன சம்ஸ்காரம் நடைபெற்றது. அக்காலத்தில் சுப்பிரசித்தராக எழுந்தள்ளியிருந்த தர்க்கம் நரசிம்மாச்சாரியார் சுவாமியின் திருத்தகப்பனாரான ரங்காச்சாரியார் சுவாமியிடம் சமஸ்கிருதம் கற்க தொடங்கினார், அபியசிக்க தொடங்கினார். கட்டம் வரதாச்சாரியார் சுவாமி, சோகத்தூர் விஜயராகவாச்சாரியார் சுவாமி, பெருமாள் கோவில் தர்மகர்த்தா திருப்புட்குழி சுவாமி, மன்னார்குடியில் எழுந்தருளியிருந்த குறிச்சி ரங்காச்சார் சுவாமி ஆகிய மகாவித்வான்களிடம் அலங்காரம், தர்க்கம், வியாக்கரணம், மீமாம்சை முதலியவற்றை விரைந்து கற்று மகாவித்வானாக திகழ்ந்தார் நம் சுவாமி. கட்டம் வரதாச்சாரியார் சுவாமியிடம் பஞ்சசம்ஸ்காரம் ஆயிற்று. ஸ்ரீ வேளியநல்லூர் ஸ்ரீமதாண்டவன் ஸ்ரீமத் நாராயண மகாதேசிகன் திருவடிகளில் அன்வயித்து வேதாந்த கிரந்த காலக்ஷேபமும் பரசமர்ப்பணமும் செய்து கொண்டாயிற்று. திருவேங்கடம் முதல் வடக்கே திருவேங்கடம் முதல் தென்குமரி வரையிலுள்ள தமிழ்நாட்டு திவ்ய தேசத்து எம்பெருமான்களை பாத யாத்திரையாகச் சென்று மங்களாசாசனம் செய்தொழியாயிற்று. வடகரை கோமலவல்லி என்னும் மங்கை அவளை பாணிகிரகணம் செய்து கொண்டு ஸ்ரீ பவுண்டரீகபுரத்திலேயே இல்லற வாழ்க்கையை நடத்தி வந்தபடி நம் சுவாமி செல்வச் செழிப்புள்ள குடும்பத்தை சேர்ந்தவராயிருந்தாலும் மிகவும் எளிய வாழ்க்கையை தாமே ஏற்று நடத்தி வந்தார் நம் சுவாமி. இவர் பொறுப்பில் வாழ்ந்து வந்த முதியவளான ஸ்ரீரங்கம்மாள் பரமபதித்த பிறகு குடும்பத்துடன் ஸ்ரீரங்கத்திற்கு எழுந்தள்ளிவிட்டார். அபிகமனம், உபாதானம், இஜ்யா, சுவாத்தியாயம், யோகம் என்று பெரியோர்கள் வகுத்த முறைப்படி இல்லறத்தை நல்லறமாக்கி வாழ்க்கை நடத்தியபடி வந்தார் நம் சுவாமி. அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்தே புகழுமில என்றபடி அறமில்லாத முறையில் வரும் செல்வத்தை ஏற்பதில்லை நம் சுவாமி. ஸ்ரீரங்கத்திற்கு எழுந்தருளிய பின்னர் அரங்கநகரப்பன் அடி இணையை அனுதினமும் சேவித்து கொண்டு நித்திய கர்மானுஷ்டானங்களை யதோக்தம் அனுஷ்டித்து வந்தாயிற்று. இவருடைய ஞானத்தையும் பிரதிபையையும் சாகித்யம், அலங்காரம், தர்க்கம், வியாக்கரணம், மீமாம்சை, ஸ்ரீபாஷ்யம் முதலிய பல்துறை புலமையையும் அறிந்த சான்றோர்கள் பல்லோர்கள் தாம் விரும்பியதை கற்க சுவாமியை அணுகி கற்கத் துவங்கினர். அவரவர்கள் எதெல்லாம் அவரவர்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டார்களோ அவர்களெல்லாம் இவரிடம் வந்து கற்றுக்கொண்டனர். வைராக்கியம் மிகுதியால் தூண்டப்பட்டு தர்மபத்னிக்கு தக்க ஏற்பாடுகளை செய்து கொடுத்து திருவெண்ணகரப்பன் சந்நிதியில் பெருமாளுக்கு தத்யன்ன கட்டளையை ஏற்படுத்தி தேசாந்தரத்திலிருந்து வரும் சுவாமிகளுக்கு கொடுக்கச் செய்து வெண்ணாத்தங்கரைக்கு எழுந்தருளி ஆயிற்று. ஆச்சரியமாக அங்கு எழுந்தருளியிருந்த வேளியநல்லூர் ஸ்ரீமதாண்டவன் நாராயண மகாதேசிகன் சுவாமியிடம் பிரேட்ச மந்திரம் ஆயிற்று. பிரபத்தி பிரயோகம் முதலியவற்றையும் உபதேசம் பெற்று உத்தாய புனப்பிரணம்ய எழுந்து எழுந்து மறுபடியும் தண்டவத் பிரணாமம் செய்து பிரார்த்தித்து கெஞ்சி துரியாசிரம ஸ்வீகாரம் பண்ணி கொண்டபடி ஸ்ரீ வேளியநல்லூர் ஆண்டவன் மிகவும் கண்டிப்பானவர், ரொம்ப கண்டிப்பானவர். இவருக்கு துரியாசிரம ஸ்வீகாரம் அளிப்பதற்கு முன்னால் நம் சுவாமியை உட்படுத்தின சோதனைகள் பல எல்லா சோதனைகளையும் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகன் தன்னுடைய மேன்மை, தன்னுடைய அமைதி, பதட்டமின்மை, சினம், கோபமின்மை, ஆச்சரியமான புனிதமான தூய ஆச்சாரிய பக்தி முதலியவற்றால் எல்லாவற்றையும் எல்லா சோதனைகளையும் சமாளித்தார் என்று கூறுவார்கள்.
இவருடைய ஆன்ம கட்டுப்பாடு, அறிவின் முதிர்ச்சி, வைராக்கியம், அனுஷ்டானம் முதலியவை எல்லாரையும் வெகுவாக கவர்ந்தன. வெண்ணாத்தங்கரையிலிருந்து ஸ்ரீரங்கத்திற்கு எழுந்தருளி பெரியாண்டவனின் பாத விலச்சினை பெற்ற பெரிய ஆசிரமத்திலேயே நித்தியவாசம் செய்து கொண்டு சமாஸ்ரயணம், பரண்யாசம், காலக்ஷேபாதிகளை நடத்தி கொண்டு எழுந்தருளியிருந்தார் நம் சுவாமி. சில காலத்திற்கு பிறகு அங்கிருந்து அவர் ஸ்ரீரங்க வாசம் பண்ணியது போதும் என்று எண்ணி வெளியூர் எழுந்தருள தீர்மானித்து விட்டார். ஸ்ரீரங்கம் ஸ்ரீமதாண்டவன் வெளியூர் எழுந்தருள தீர்மானித்ததை அவர் முடிவு செய்ததை அறிந்த அபிமானிகளும் சிஷ்யர்களும் அவரிடம் கற்றுக்கொண்டவர்களும் ஸ்ரீரங்கம், திருச்சி மற்றும் சுற்று வட்டாரத்தில் உள்ள பிரமுகர்களும் கூட்டமாக திரளாக கூடி நம் சுவாமியிடம் வெளியூர் செல்லும் யாத்திரையை தடுத்து நிறுத்தி ஸ்ரீரங்கத்திலேயே நித்தியவாசம் பண்ண பிரார்த்தித்தனர். உடனேயே தற்போது உள்ள இடத்தில், பவுண்டரிபுரம் ஆசிரமம் உள்ள இடத்தில் ஒரு கீற்று கொட்டகை போட்டு ஆசிரமத்தை ஸ்தாபித்தனர். இந்த ஆசிரமத்திலேயே எழுந்தருளிருந்து ஸ்ரீபாஷ்யம் போன்ற கிரந்த சதுஷ்டியம் காலக்ஷேபங்களை சாதித்து கொண்டு சிஷ்யர்களுக்கு அனுகிரகிக்க வேண்டும் என்று எல்லாரும் தண்டம் சமர்ப்பித்து பிரார்த்தித்து கொண்டனர். ஸ்ரீரங்கம் ஸ்ரீமதாண்டவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகன் சுவாமியும் அந்த பிரார்த்தனையை ஏற்று திருவுள்ளம் உவந்து இப்பொழுதுள்ள இந்த ஆசிரமத்திலேயே எழுந்தருளியாயிற்று. அன்று முதல் இந்த ஆசிரமத்திற்கு ஸ்ரீ பவுண்டரீகவரம் சுவாமி ஆசிரமம் என்ற பெயர் உண்டாயிற்று. அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வா என்று ஸ்ரீபாஷ்யர் வாக்கிற்கு இணங்க ஸ்ரீரங்கத்தில் வாசம். இந்த ஆசிரமத்திற்கு எழுந்தருளிய பின்னர் சிஷ்ய வர்க்கங்கள் பெருகவே அவர்களுடைய பிரார்த்தனைக்கு இணங்க பாத தூளிப்படுதலால் இந்த உலகம் பாக்கியம் செய்ததே என்று எல்லோரும் உத்கோஷிக்க தென்னிந்திய க்ஷேத்திரங்களுக்கு இப்பாத யாத்திரையாக எழுந்தருளி ஸ்ரீரங்கம் இந்த ஆசிரமத்திற்கு எழுந்தருளி எம்பெருமான் நியமனத்தை சிரசா வகித்து ஸ்ரீரங்கத்திலேயே எழுந்தருளியிருந்தபடி ஆசிரமத்தில் காலக்ஷேபம் இல்லாத நாளே கிடையாது என்று சொல்லலாம். ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் பல ஆவர்த்திகள் நடந்ததுண்டு, பல முறை. இவ்வாறு காலக்ஷேபம் செய்த சிஷ்யர்களுள் பிரதான சிஷ்யராக திகழ்ந்தவர் ஸ்ரீ உபய வேதாந்த ஏவி கோபாலாச்சார் சுவாமி ஆவார். இவர் ஸ்ரீ பவுண்டரிபுரம் ஸ்ரீமதாண்டவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகன் சுவாமியின் திருவடிவாரத்தில் ஒதுங்கி 42 ஆண்டுகள் சம்பிரதாய ஞானம் பெற்றவர். 1-2 இல்லை, 42 ஆண்டுகள். பெரிய வக்கீல், அக்காலத்தில் கூர்ந்த மதிநுட்பமுடையவர், பூர்வபட்சமான அத்வைத்தத்தை நன்கு கற்றவர். இந்த ஆண்டவன் அத்வைத்த கிரந்தங்களை நுணுகி ஆராய்ந்தவர். அதனால் வக்கீல் சுவாமி கேட்கும் வினாக்களுக்கெல்லாம் தெனவடங்க பதில் கூறி ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் சாதிப்பாராம். இதனால் இந்த சுவாமி அத்வைத்த கிரந்தங்களுக்கு விமரிச ரூபமாக பல கிரந்தங்களை இயற்றினார். ஸ்ரீ பவுண்டரிபுரம் ஸ்ரீமதாண்டவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகன் திருவடிவாரத்தில் பெற்ற வேதாந்த ஞானத்தினால் ஏற்பட்ட ஆச்சரியமான ஆச்சாரிய பக்தியினால் அந்த ஸ்ரீபாஷ்யத்தில் ஈடுபட்டதால் ஆண்டுதோறும் இந்த ஸ்ரீமதாண்டவனின் திருநட்சத்திரமாகிய ஆடி பூராடத்தில் ஸ்ரீமத் ஸ்ரீனிவாச மகாதேசிகன் வித்வத் சதஸ் நிறுவினார் இந்த ஏவி கோபாலாச்சார் சுவாமி. இப்பொழுதும் விமரிசையாக வித்வத் சதஸ் நன்கு நடைபெற்று வருகிறது. இந்த சதஸில் ஸ்ரீபாஷ்ய வாக்கியார்த்தங்கள் சர்ச்சைகள் நடைபெறும். வைராக்கியம் சேத் பவதி விஷயாரண்ய வீதி விஹாரே பக்திர் பவ்யா பகவதி ரமா மந்திரே மந்துரா சேத் காலக்ஷேபோ நிகமமகுட்டி தேசிகேந்திரோக்திபிச்சேத் காவா காங்க்ஷா வத ஹிருதயமே முக்தி ரூபே புமர்த்தே என்றபடி சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகளை காலக்ஷேபம் சொல்லிக்கொண்டே இருந்தால் மோட்சத்தில் கூட விருப்பம் ஏற்படுவதில்லை என்று அடிக்கடி காலக்ஷேபத்தில் சாதிப்பாராம் நம் சுவாமி. அப்படி சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்தியை காலக்ஷேபம் சொல்லிகிட்டே இருந்தால் அதுவே பரமபோக்கியம், மோட்ச ஆனந்தத்தை விட இன்னும் ஆனந்தமாயிருக்கும் என்று தெரிவிப்பாராம் சுவாமி. ஸ்ரீமத் ஆண்டவனுடைய ஞாபக சக்தியும் பிரதிபையும் அதிசயமானது, அசாதாரணமானது. ஸ்ரீபாஷ்யத்தை ஒரு அக்ஷரம் கூட பிழை இல்லாமல் எழுதி தரக்கூடிய ஆற்றல் பெற்றவர் சுவாமி.
காஷ்மீரத்தில் ஓரிரவில் கடாட்சித்த போதாயன விற்த்தியை ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கு ஸ்ரீபாஷ்ய கிரந்தம் சாதிக்கும்போது எடுத்துரைத்த கூறத்தாழ்வானை போன்ற நினைவாற்றல் உடையவர் நம் சுவாமி. ஸ்ரீமத் ஆண்டவனுடைய மந்திர சித்தி ஜெகத் பிரசித்தம். அதுவும் பரமயோகியாக ஞானியாக எழுந்தொழியிருந்தார் பரமஹம்ச பரிவ்ரஜகாச்சாரிய ஸ்ரீமத் ஸ்ரீ ரங்கப்பிரிய மகாதேசிகன் சுவாமி. பெங்களூரில் எழுந்தொழியிருந்தார். அவர் பூர்வாசிரமத்தில் அவதரித்தது முதல், பிறந்தது முதல் 5 வயது வரை வாய் பேசாமல் ஊமையாக இருந்தாராம். அதை கண்டு பெற்றோர் மிகுந்த கவலைப்பட்டனர், கிளேசத்துடன் இருந்தனர். அவர்கள் பெற்றோர்கள் குழந்தை ஆசிண்டு ஒரு தடவை நம் சுவாமி ஸ்ரீமத் ஆண்டவனை ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாதேசிகனை தண்டம் சமர்ப்பிக்க ஆசிரமத்திற்கு குழந்தையை எடுத்துக்கொண்டு வந்திருந்தனர். 5 வயசு குழந்தை காலக்ஷேபம் சாதித்து கொண்டிருக்கும்போது நடுவே ஓடி வந்தது. ஸ்ரீமத் ஆண்டவன் உடனே காலக்ஷேபத்தை நிறுத்திவிட்டு குழந்தையை அன்போடு கிட்ட கூப்பிட்டு, உன் பெயர் என்ன என்று கேட்டாய். குழந்தை தான் ஊமையாயிற்றே, தன் பெயரை சொல்லவில்லை. அப்போ குழந்தை ஊமையாயிருப்பதை தாய் தந்தையர் ஸ்ரீமத் ஆண்டவனிடம் விஞ்ஞாபித்தார். உடனே ஸ்ரீமத் ஆண்டவன் வாத்சல்யத்துடன் பரம காருண்யத்துடன் அந்த குழந்தையை அன்போடு தன் அருகில் அமர்த்தி கொண்டு அக்ஷராபியாசம் செய்து வைத்தாயிற்று. அப்போது சுவாமி தேசிகன் தனியனை ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதாகிருதி என்ற ஸ்லோகத்தையும், ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே என்ற ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்லோகத்தையும் உபதேசித்தாயிற்று. சுவாமிக்கு ஸ்ரீமத் ஆண்டவனுடைய ஸ்ரீ ஹயக்ரீவ மந்திர சித்தி ஜெகத் பிரசித்தம். இப்படி சுவாமி தேசிகன் தனியனையும் ஹயக்ரீவ ஸ்லோகம் முதல் ஸ்லோகத்தையும் உபதேசித்தவுடன் அந்த குழந்தை அந்த 2 ஸ்லோகங்களையும் அழகாக அக்ஷர சுத்தமாக உடனே சொல்லித்து. பெற்றோர்களுக்கு இந்த செயல் பேராச்சரியத்தை தந்தது. குழந்தை ஊமையாக பிறந்து அதுவரைக்கும் பேசாத குழந்தை. மேலும் ஸ்ரீமத் ஆண்டவன் அனுகிரகித்தார், ஆசீர்வதித்தார். இந்த குழந்தை பரமயோகியாக ஞானியாக யதிவரராக ஆவான் என்று சாதித்தாய். அதன்படியே அந்த குழந்தை பரமஹம்ச பரிவ்ரஜகாச்சாரிய ஸ்ரீ ரங்கப்பிரிய யதிவரராக எழுந்தருளிருந்து சகல ஜீவர்களுக்கும் ஞானோபதேசம் அருளி செய்து பஞ்சசம்ஸ்காரம் செய்து ஞான வைராக்கிய அனுஷ்டான சேவதியாக எழுந்தொள்ளியிருந்தார். மேலும் இந்த சுவாமிகள் சமஸ்கிருதம், தமிழ், ஆங்கிலம், கன்னடம் முதலிய மொழிகளில் சிறந்த பேச்சாற்றல் உடையவராகவும் எழுத்தாளராகவும் இருந்தார் ஸ்ரீரங்கப்பிரிய சுவாமி. இதே ஸ்ரீரங்கப்பிரிய சுவாமி ஸ்ரீமத் பவுண்டரிபுரம் ஸ்ரீமத் ஆண்டவனுடைய 151வது திருநட்சத்திர கமிட்டியின் பிரதான போஷகராக இருந்தார் ஸ்ரீரங்கத்தில். இது ஆச்சரியமான விஷயம் இதெல்லாம். அது இல்லாமல் பெங்களூரில் ஸ்ரீ ஊவே சிஎம் விஜயராகவாச்சாரியார்னு ஒருவர் அரசாங்க உயர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றவர். சமஸ்கிருத அக்ஷரமே தெரியாதான் அவருக்கு. ஸ்ரீபாஷ்யம் போன்ற கிரந்தங்களை காலக்ஷேபம் பண்ண ஆசை கொண்டார். ஸ்ரீமத் ஆண்டவன் திருவடிகளில் தண்டம் சமர்ப்பித்தார். ஸ்ரீரங்கம் வந்து தன் பேராசையை விஞ்ஞாபித்து கொண்டார். ஸ்ரீமத் ஆண்டவனும் அக்ஷராபியாசம் முதல்லேருந்து ஆரம்பித்து ஸ்ரீபாஷ்யம் வரை காலக்ஷேபம் சாதித்தாயிற்று. சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகளையும் காலக்ஷேபம் சாதித்தாயிற்று. ஒரு நாள் அபீதிஸ்தவத்தில் ஸ்லோகத்தில் ஒரு ஸ்லோகம், ரமாதயித ரங்கபூ ரமண கிருஷ்ண விஷ்ணோஹரே திரிவிக்ரம ஜனார்தன திரியுகநாத நாராயண இதீவ சுபதானி படதி நாமதேயானி தே நதஸ்ய யமவஷ்யதா நரகபாத பீதி குதஹ என்ற ஸ்லோகத்தை சாதித்து ஸ்ரீமத் ஆண்டவன் இதனை மனனம் செய்பவர்க்கு, அதாவது மனப்பாடம் செய்பவர்க்கு ஸ்ரீரங்கம் திவ்ய தம்பதிகளுடைய சாநித்தியம் எப்பொழுதும் ஏற்படும் என்று சொல்லியாச்சாம் சுவாமி. எல்லா ஸ்லோகங்களும் போல தானே இந்த ஸ்லோகமோ, ஒரே மாதிரியான பகவன் நாமாக்களை தானே இவையும். இதனை மனனம் செய்து கொண்டிருந்தால் மட்டும் ஏன் நரகபாத பீதி ஏற்படாது என்று சொல்வானே, நரக பயம் வராது என்று சொல்வானே அப்படின்னு எண்ணி மனசில் நினச்சிண்டார் நம் ஸ்ரீஎம் விஜயராகவாச்சார் சுவாமி.
அப்படி நினைத்து கொண்டே அன்றிரவு உறக்கமின்றி சயனித்து கொண்டிருந்தார். தூக்கம் வரல. இதே ஞாபகம். எல்லா ஸ்லோகம் போல் தானே, இந்த ஸ்லோகத்துக்கு மாத்திரம் ஸ்பெஷலாக இதீவ சுபதானிய படுத்தி நாம தேயானித்தே நதஸ்ய வஷ்யத்தை யமவஷ்யதா நரகபாத பீதி குதகானியே சொல்கிறார். ஒருவேளை நம் சுவாமி ஸ்ரீமத் ஆண்டவன் சுவாமி தேசிகனிடத்தில் உள்ள அபிமானத்தால் இப்படி சாதித்திருக்கலாம், ரங்கநாதன் மேலே இருக்கிற பக்தியால் இப்படி சாதித்திருக்கலாம் என்றும் எண்ணிக்கொண்டிருந்தாராம். அப்போது தூக்கம் வராமல் மேபி 9-10 மணி இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ ஸ்ரீரங்கம் திவ்ய தம்பதிகள் ஸ்ரீமத் ஆண்டவன் திருமுன் சேவை சாதித்து, உன் சிஷ்யன் சுவாமி தேசிகன் ஸ்துதியில் சந்தேகம் கொண்டுள்ளான், அவனுக்கு அந்த ஸ்லோகத்துடைய தனிச்சிறப்பை விளக்கிச் சொல் என்று சொல்லவே, உடனே அதே இரவில் ஸ்ரீ உ.வே.சி.எம். விஜயராகவாச்சாரியார் கிரகத்திற்கு ஸ்ரீமத் ஆண்டவன் எழுந்தருளி கதவை தட்டினாராம். உடனே ஸ்ரீ உ.வே.சி.எம். விஜயராகவாச்சார் சுவாமி கதவை திறந்து பார்த்ததும் நடுங்கி போயிட்டார். ஸ்ரீமத் ஆண்டவனை கண்டார். இந்த நடுராத்திரியில் எழுந்தருள காரணம் என்ன? சொல்லி அனுப்பியிருந்தால் அடியேனே ஆசிரமத்திற்கு வந்திருப்பேனே. ஸ்ரீமத் ஆண்டவன் அதே இடத்தில் வாசலில் நின்று கொண்டே அந்த ஸ்லோகத்தினுடைய நுண்ணிய பொருளை தனிச்சிறப்பை விளக்கி கூறினாராம். இந்த விருத்தாந்தத்தை ஸ்ரீ உ.வே.சி.எம். விஜயராகவாச்சாரியார் சுவாமி கூறிய போது ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு பெருமாள் பிரத்யட்சமானதைக் கண்டு நாம் வியக்கினோம். நம் ஸ்ரீ பவுண்டரீவரம் ஆண்டவனையே கண்கண்ட தெய்வமாக சேவித்துக் கொள்கிறோம். இது ஒரு பக்கம். இந்த ஸ்ரீ உ.வே.சி.எம். விஜயராகவாச்சார் சுவாமி இவ்வளவு ஆச்சரியமாக நமக்கு அக்ஷராபியாசம் முதல் சகல வேதாந்த அர்த்தங்களை காலக்ஷேபம் பண்ணார். இப்படி காலக்ஷேபம் செய்து தான் பெரும் பேறு பெற்று உய்வதற்காக அப்படி சாதித்த ஆச்சாரியன் ஸ்ரீமத் பவுண்டரீவரம் சுவாமிக்கு குருதட்சிணையாக அந்த காலத்திலேயே 10,000 ரூபாய் சமர்ப்பித்தார். இத்தனை காலக்ஷேபம் கேட்டும் இதுதான் நீ தெரிந்து கொண்டாயா என்று கேட்டாராம் சுவாமி. இவ்வளோ காலக்ஷேபம் கேட்டு இதுதான் நான் தெரிஞ்சுட்டேன் என்று வற்புறுத்தவே, அவசியம் ஸ்வீகரிக்க வேண்டும் என்று நம் சுவாமியிடம் ஸ்ரீ.எம். விஜயராகவாச்சார் சுவாமி பிரார்த்தித்து கொண்டார். ஸ்ரீமத் ஆண்டவன் அதை கண் குளிர கட்டாட்சித்து, இதை எடுத்துட்டு போய் ஸ்ரீ தேசிக கிரந்தங்களை கன்னடத்தில் அச்சிட்டு சம்பிரதாயத்திற்கு சேவை செய் என்று அனுகிரகித்தாராம். என்னே ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகனின் வைராக்கியம்! பிரணவோபாசனம் சந்நியாசிகளுக்கு யதிவரர்களுக்கு மிகவும் முக்கியம். பிரணவோபாசனம், பிரணவத்தை உபாசனம் பண்ணுவார். ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ பவுண்டரீபுரம் சுவாமி கோடிக்கணக்காக பிரணவ உபாசனம் செய்து வருவாராம். அப்படி செய்து சித்தி பெற்றவர். 1 கோடி ஆனதும் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டர்களை, வேத விற்பன்னர்களை அழைத்து ததியாராதனம் நடத்துவாராம். விண்ணாங்கரை வேளாமூர் ஸ்ரீனிவாசாச்சாரியாரை அழைப்பது உண்டு. அப்போது ஒரு முறை ததியாராதனத்திற்கு அழைத்திருந்த போது ஸ்ரீமத் ஆண்டவனிடம் நம் சுவாமியிடம் வேளாமூர் ஸ்ரீனிவாசாச்சாரியார், வெண்ணாத்தங்கரை ஸ்ரீனிவாசாச்சாரியார் கேட்டாராம். அதுக்கு ஸ்ரீமத் ஆண்டவன், பிரணவோபாசனம் யதிகளுக்கு மிக முக்கியம், ஆதலால் தான் உன்னையும் அழைத்தது என்று பதில் சொல்லாயிற்று. உடனே வேளாமூர் ஸ்ரீனிவாசாச்சாரியார் பிரணவோபாசனம் முறையாக எப்படி செய்ய வேண்டும் என்று கேட்டதும், பிரணவோபாசனம் உபதேசம் செய்ததுடன் பிற்காலத்தில் உமக்கும் துரிய ஆசிரம ஸ்வீகாரம் பிராப்தமாகும் என்று சாதித்தாராம். பல்லாண்டுகளுக்கு பின் இந்த ஆசீர்வாதத்தின்படி வேளாமூர் ஸ்ரீனிவாசாச்சாரியார் ஸ்ரீ விண்ணாத்தங்கரை ஸ்ரீமதாண்டவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகனாக சந்நியாசிரம ஸ்வீகாரம் செய்து கொண்டு நம் ஆசிரமத்தை அலங்கரித்தது நாம் எல்லாரும் அறிந்தது. ஞான வைராக்கிய அனுஷ்டான சேவதி ஸ்ரீ பவுண்டரீபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகன் சுவாமியிடமிருந்தே கிரந்த காலக்ஷேபம், பரசமர்ப்பணம், பிரேட்ச மந்திர உபதேசம், பிரபத்தி பிரயோக உபதேசம், சந்நியாச பிரயோகங்கள் அனைத்தும் உபதேச முறையில் அனுகிரகிக்க பெற்றார் இந்த விண்ணாத்தங்கர சுவாமி. ஸ்ரீ உவே கோழியாலம் ராகவாச்சார் சுவாமி ஸ்ரீரங்கம் எழுந்தருளி நம் ஆசிரமத்தில் ஸ்ரீ பவுண்டரீபுரம் ஸ்ரீமத் ஆண்டவனை தண்டம் சமர்ப்பித்து, அடியேன் சர்வசங்க பரித்தியாகம் செய்து இங்கு சந்நியாச ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிக்கொள்ள வந்திருக்கிறேன் என்று தெரிவிக்க, டங்கணிக்கோட்டை சுவாமியின் திருவுள்ள முகக்கும்படி ரௌத்ரி ஆனி மாதம்
பௌர்ணமி அன்று 1920 துரியாசிரம ஸ்வீகாரம் செய்து வைத்து அனுகிரகித்தாயிற்று. அந்த சுவாமிக்கும் நாவல்பாக்கம் சதுர்வேத சதக்ரது ஸ்ரீ உவே அன்னையாரிய மகாதேசிகனின் பௌத்திரர் 6வது தாத்தாச்சார் ஸ்ரீமத் பவுண்டரிபுரம் ஸ்ரீமதாண்டவன் சுவாமிகளிடம் பிரேட்ச மந்திர உபதேசம் பெற்றார். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஆஸ்தான வித்வான் மகாமகோபாத்தியாய கபிஸ்தலம் தேசிகாச்சார் சுவாமி தான் எழுதிய அதிகரண ரத்னமாலை என்ற கிரந்தத்தை நம் ஆசிரமத்தில் ஸ்ரீமதாண்டவன் சந்நிதியில் விஞ்ஞாபித்து அவர் நியமனப்படி தேவையான திருத்தங்களை செய்து பதிப்பித்தாராம். அந்த நுண்ணறிவுக்கு அவருடைய நுண்ணறிவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இது. அதிகரண ரத்னமாலை திருவிண்ணகரப்பன் ஒப்பிலியப்பன் ஸ்ரீ பவுண்டரிபுரம் ஸ்ரீமதாண்டவனுடைய மந்திர சக்தியும் பகவத் பக்தியும் வாசாம கோச்சரம், வாக்கால் சொல்ல முடியாது, அவ்வளவு ஆச்சரியமானது. மகான்கள் கூறி பாராட்டியதை இங்கே எழுத தூண்டுகிறது என்கிறார் நம் சுவாமி. ஸ்ரீ ரகுவீர மகாதேசிகன் பூர்வாசிரமத்தில் டில்லி அரிநகர் ராஜகோபாலாச்சாரியா இருக்கும்போது எழுதின இந்த ஆர்டிக்கிளில் அவர் தெரிவிக்கிறார், அர்ச்சாமூர்த்திகளை பிரதிஷ்டை செய்யும் பொழுது ஜலாதிவாசம் தானியாதிவாசம் முதலிய பல சம்ஸ்காரங்கள் சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது. இந்த சம்ஸ்காரங்களில் ஏதேனும் ஒரு சில குறைபாடுகள் ஆக்சிடென்டலாக ஆனாலும் அந்த அர்ச்சாமூர்த்திக்கு பாகவத கரஸ்பர்ஷம் செய்து வைத்தால் அது பூர்ண பிரதிஷ்டையாக அமையும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. திருக்குடந்தை 6வது ஆழ்வானுக்கு ஒரு சமயம் பிரதிஷ்டை செய்ய வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்ட பொழுது திருக்குடந்தை தேசிகன் என்ற ஸ்ரீ கோபாலாரிய மகாதேசிகனின் கரஸ்பர்ஷத்தை பெரியோர்கள் பிரார்த்தித்து பண்ணி வைத்தது போல ஒப்பிலியப்பனின் மூர்த்திக்கு பிரதிஷ்டை நடந்தபோது பரமஹம்சேத்யாதி வழுத்தூர் ஸ்ரீரங்கம் ஸ்ரீமதாண்டவன் வேதாந்த லக்ஷ்மண முனிவரின் நேர் சந்நியஸ்த குரு பரம்பரையில் நாயக ரத்னமாக திகழ்ந்த ஸ்ரீ பவுண்டரிபுரம் ஸ்ரீமதாண்டவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகனின் கரஸ்பர்ஷத்தை மகா பாகவத கரஸ்பர்ஷ சம்ஸ்காரத்தை ஸ்ரீமதாண்டவன் திருக்கர கமலங்களால் பிரதிஷ்டையை நடத்தி வைக்க வேண்டும் என்று மகான்கள் பலரும் பிரார்த்திக்க ஸ்ரீமதாண்டவன் திருப்பிரதிஷ்டை செய்து வைத்தாயிற்று. இறுதியாக ஸ்ரீபாஷ்ய கிரந்த சாத்துமுறை முடிந்து மறுநாள் பவ வருஷம் ஐப்பசி மாதம் சதுர்தசியில் 20/10/1934 அன்று ஸ்ரீபாஷ்யத்தை பலமுறை பலருக்கு காலக்ஷேபம் கடைசி வரை சாதித்த ஒரு திருப்தியோடு நாராயண 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 என்று உச்சாரணம் செய்து கொண்டே தன்னுடைய ஜோதிக்கு எழுந்தருளியபடி அஸ்மத் சுவாமி. ஆச்சரியமான ஒரு வைபவம். ஸ்ரீ நாராயண யோகீந்திர வரதாரிய கிருபாஸ்ரயம் ரங்கேஷ பாதவினதம் ஸ்ரீனிவாச முனிம்பஜே. அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.